Welcome to GMBS, UG, BG, TRP, EMRS, DGT, BGT and UGC NET Physical Education Coaching Center. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அகாடமியில் பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி ப்ளஸ் கேந்திரிய வித்யாலயாக்கு டிஜிடி, பிஜிடி இந்த மாதிரி நீங்கள் எனி ஃபிசிக்கல் சம்மந்தமாக காம்படேட்டிவ் எக்ஸாம் போகணுன்னாலும் எங்கள் அகாடமியில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். கிளாஸஸ் போயிட்டுருக்கு. எல்லாமே ஆன்லைன் கிளாஸ் மோடு தான் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது ஃபிசிக்கல் எக்ஸாம் ஃபீல்டில் படித்து ஏதாவது போகணுன்னு நினச்சாங்கன்னா எங்கள் அகாடமியில் வந்து இமீடியட்டாக ஜாயின் பண்ண சொல்லுங்கள். இன்னொன்று கிரேட் அச்சீவ்மெண்ட் என்னென்னா, எங்கள் அகாடமியில் இப்போ லாஸ்ட்டு பிஜிடிஆர்பியில் பார்த்தீங்கன்னா 47 மெம்பர்ஸ் சிவி போயிருக்காங்க. அது மாதிரி த்ரோட் தமிழ்நாட்டிலே நாங்கள் ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கோம். பிஜிடிஆர்பியில் அதில் எப்படி 40 அபோவ் போஸ்டிங் வாங்கிட்டு கண்டிப்பாக போவாங்க. அந்தளவுக்கு நல்ல ரிசல்ட்டு கொடுத்துருக்கோம். இது மாதிரி நீங்களும் போகணுன்னு நினச்சிங்கன்னா இமீடியட்டாக வந்து ஜாயின் பண்ணுங்கள். பிஜிடிஆர்பிக்கு ப்ளஸ் நெட்டுக்கு கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். அதுபோக யூஜிடிஆர்பி கால்ஃபர் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் யூஜிடிஆர்பி கிளாஸஸ் போயிட்டுருக்கு. வேறு ஏதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்டிங் போகணுன்னு நினச்சிங்கனாலும், ஃபிசிக்கல் சம்மந்தமாக போகணுன்னு நினச்சிங்கனாலும் வந்து இமீடியட்டாக எங்கள் அகாடமியில் ஜாயின் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா யூஜிசி நெட் ஃபிசிக்கல் ஜனவரி 2025 ஓல்டு கொஸ்டின் ஆன்சருக்கு தான் பார்க்க போகிறோம். இது மாதிரி எங்கள் சேனலில் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் எல்லா வீடியோவும் பார்த்தீங்கன்னா எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள். வாங்க ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். விச் இஸ் நாட் ஏ டைப் ஆஃப் கரிக்குலம் டெவலப்மெண்ட் மாடல்ஸ். அதாவது கரிக்குலம் டெவலப்மெண்ட் மாடல்ஸில் எது வராது? சப்ஜெக்ட் சென்டர் டிசைனா, எவாலுவேஷன் சென்டர் டிசைனா, லேர்னர் சென்டர் டிசைனா, ப்ராப்ளம் சென்டர் டிசைனான்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா எவாலுவேஷன் சென்டர் டிசைன் தான் வராது. ஏன்னா கரிக்குலம் டிசைன் மற்ற எல்லாமே இருக்க தான் செய்யும், அது மட்டும் வராது. நாட் டைப் ஆஃப் கரிக்குலம் டெவலப்மெண்ட். ஹூ இஸ் த லேர்னிங் டிசபிள் சில்ட்ரன். அதாவது லேர்னிங் டிசபிள் சில்ட்ரனுக்கு என்னென்ன இருக்கும்? ஜெனரலி ஸ்லோ கண்டிப்பாக இருப்போம். ஸ்பெசிஃபிக்கலி ஸ்லோ கண்டிப்பாக இருப்பாங்க. ஹை இன்டெலிஜென்ட் கோஷன், மென்டலி ரிட்டர்ட், சோசியலி இந்த மாதிரி கொஸ்டின் நீங்கள் பார்க்குறப்ப எது எது வரும்னு முதல்ல ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். இப்போ ஜெனரலி ஸ்லோ ஏ ஆப்ஷனும் பி ஆப்ஷனும் வர மாதிரி ஆப்ஷன் இதில் இருக்க செகண்ட் மட்டும் தான் இருக்குது. அதை வச்சு நீங்கள் ஆன்சர் எடுத்துடலாம். இதுக்கு செகண்ட் ஒன்று தான் ஆன்சர். விச் விட்டமின்ஸ் ஆர் கிளாசிஃபைடு அஸ் ஆன்டி ஆக்சிடென்ட். அதாவது எந்த விட்டமின்லாம் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த கொஸ்டினுக்கும் நீங்கள் ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணல. ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்தோம் பார்த்தீங்களா, அது மாதிரி எதெல்லாம் இதுக்கு வரும், எதெல்லாம் ஆன்டி ஆக்சிடென்ட் விட்டமின்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தா மட்டும்தான் ஆன்சர் ஈஸியாக நீங்கள் உங்களால் ஃபைண்ட் அவுட் பண்ணி எடுக்க முடியும். அந்த மாதிரி நீங்கள் எப்போயுமே பார்க்கணும். விட்டமின் ஏயா, டியா, இயா, கேயா, சியா நீங்கள் பார்க்கணும் அந்த இடத்துல. விட்டமின் ஏ, இ, லாஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த சி தான் நமக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம். ஐசோகெனடிக். அது மாதிரி இந்த மாதிரி மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் பார்க்குறப்ப எது எதோட மேட்ச் ஆகுதுன்னு ஃபஸ்ட் நீங்கள் கண்டுபிடிங்க. ஃபாட்லக் மெத்தடு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஃபாட்லக் மெத்தடில் என்னென்னா நாட் ப்ரீ பிளான் பண்ணுவோம். ஸோ செகண்ட் ஆப்ஷனுக்கு ஃபோர்த் ஆப்ஷன் வர மாதிரி எந்த ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அது ஓகே. அதுனால் ஒரே ஒரு ஆப்ஷன் ஃபஸ்ட் ஆப்ஷனில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள் ஐசோகெனடிக் செக் பண்ணி பாருங்கள். ட்ரைனிங் இஸ் ஐசோகெனடிக் என்ன தேர்ட் ஆப்ஷன் மெத்தட் எஃபெக்டிவ் ஃபார் ஸ்விம்மிங், ரோவிங். ஐசோகெனடிக்களே அதை வரும். அப்படி கூட நீங்கள் ஈஸியாக ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் ஒன்று தான் கரெக்டு. ஸ்ட்ரெஸ் ஆன் கைனடிக்ஸ் பெர்செப்ஷன் சுட் பி கிவன் இன் விச் ஸ்பேஸ் ஆஃப் டெக்னிக் ட்ரைனிங். அதாவது ஸ்ட்ரெஸ் கைனடிக்ஸ் இந்த கைனஸ்தெட்டிக் பெர்செப்ஷன் வந்து எந்த பேஸில் கொடுப்போம்? ஃபஸ்ட்டு பேஸா, செகண்ட் பேஸா, தேர்ட் பேஸா, ஃபோர்த் பேஸான்னு கேட்குறாங்க. இது கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா செகண்ட் பேஸ் தான் அது கரெக்டான ஆன்சர். ஃபஸ்ட் பேஸில் கொடுக்க மாட்டோம். செகண்ட் பேஸ் தான் அந்த ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் கொடுப்போம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. சீக்வன்ஸ் ஆஃப் டெக்னிக் ட்ரைனிங் இன் தேர்டு ஸ்பேஸ். அது மாதிரி தேர்டு பேஸ் ட்ரைனிங்கில் இந்த மாதிரிலாம் கொடுப்போம். என்ன சீக்வன்ஸில் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எப்பவுமே மூமெண்ட் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் மூமெண்ட் கான்செப்ட் சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்ஸ் அண்டர் டிஃப்ரெண்ட் கண்டிஷன் சொல்லலாம். அடுத்து இன்க்ரீஸ் பார்ட்டிசிபேஷன் காம்படிஷன் வரலாம். இதுக்கு வந்து ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்டு. ஓகே. 30 ஆர் மோர். இந்த மேட்ச்சை ஃபாலோயிங் பாருங்கள். 30 ஆர் மோர்னாலே லார்ஜ் குரூப் வர சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கு தேர்டு வர மாதிரி பார்த்தீங்கன்னா 3ஆ 4ஆன்னு இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்க்கணும். டிஸ்க்ரீட்னால் நம்ம என்ன சொல்லுவோம்? டைப் ஆஃப் டேட்டான்னு சொல்லலாம். ஸோ அதுலேயும் ரெண்டுமே மேட்சாக தான் இருக்குது. இன்டர்வல் மெஷர்மெண்ட்டுக்குன்னா என்ன சொல்லலாம்? அது ஸ்கேல் சொல்லலாம். ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் தான் அது எல்லாமே மேட்ச் ஆகும். டிஸ்பிரஷனா ரேஞ்ச் நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து பாருங்கள். அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஜாயின்ட்ஸ் அக்கார்டிங் டு ஆர்டர் ஆஃப் கிரேட்டர் ரேஞ்ச் ஆஃப் மோஷன். அதாவது எந்த ஜாயின்ட்ஸ்லாம் கிரேட்டர் மூவ்மெண்ட் கொடுக்கும், ரேஞ்சுக்கு மூவ்மெண்ட் ஆகும்னு சொல்லி கேட்குறாங்க. இது ஷோல்டர் ஜாயிண்ட் தான், பால் அண்ட் ஜாக்கெட் ஜாயிண்ட் தான் நல்ல கிரேட்டர் மூவ்மெண்ட் கொடுக்கும், நம்ம எல்லோரும் தெரியும். ஸோ
பி ஆப்ஷன் ஃபஸ்ட்டு வர மாதிரி பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷனில் இருக்குது. செகண்டாக ஃபோரான்னு நீங்கள் பார்க்கணும். அதுக்கடுத்து என்ன சொல்லலாங்க, எல்போ ஜாயின்ட் சொல்லலாம், அடுத்து நெக் ஜாயின்ட் சொல்லலாம், அடுத்து ஸ்கல் கடைசி வர மாதிரி. செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். விச் இஸ் கன்சிடர்ட் அஸ் எ ஸ்பீச் டிஸார்டர், அதாவது ஸ்பீச் டிஸார்டர் என்ன நோய் அந்த மாதிரி கேட்குறாங்க. செமண்டிக் டிரான்ஸ்ஃபார்மேஷன், ஃபார்ம் பெர்செப்ஷன், ஆர்டிகுலேஷன் ப்ராப்ளம், விசுவல் க்ளோசர். இது ஸ்பீச் ஒரு சிலருக்கு டிஸார்டராக அந்த இதை சொல்லுவாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகுலேஷன் ப்ராப்ளம்ஸ் தான் இதை சொல்லுவோம். அதான் இது கரெக்டான ஆன்சர். சரி, விச் சிட்டி இஸ் ஹாஸ்டிங் 2032 2032ஆம் ஆண்டு பேரா ஒலிம்பிக் கேம்ஸ் வந்து எங்கே நடக்குது? டோக்கியோ ஜப்பானா, பாரிஸ் பிரான்ஸா, லாஸ் ஏஞ்சல்ஸ் யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்காவா, பரிஸ்பனி ஆஸ்திரேலியாவாக கேட்குறாங்க. இது பார்த்திங்கன்னா நார்மல் ஒலிம்பிக்கில் பேரா ஒலிம்பிக் இதுக்கு வந்து ஆஸ்திரேலியாவில் தான் நடக்கும். பரிஸ்பனிங்கிற இடத்துல ஆஸ்திரேலியாவில் தான் இந்த இது நடக்க போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி எங்கள் சேனலில் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எவ்ரிடே எங்கள் சேனலில் வாட்ச் பண்ணிட்டே இருக்கேன். இது மாதிரி நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் போகணுன்னு நினச்சிங்கன்னா, ஃபிசிக்கல் சம்மந்தமாக போகணுன்னு நினச்சிங்கன்னா எங்கள் அகாடமியில் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. யூஜிடிஆர்பி மெயினாக நோட்டிஃபிகேஷன் வர வாய்ப்பு இருக்குது. யூஜிடிஆர்பி கிளாஸஸ் போயிட்டுருக்கு. ப்ளஸ் யூஜிசி நெட்டுக்கு கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். கொஸ்டின் பேங்கும் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருந்தாலும் இமீடியட்டாக வந்து எங்கள் அகாடமியில் ஜாயின் பண்ண சொல்லுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு டெய்லி கொஞ்சம் படிக்க ஏதாவது வேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்கள் வீடியோ நிறைய நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். வீடியோ சும்மா இருக்கும்போது பார்த்துக்கிட்டே இருங்க. ஃபிசிக்கல் சம்மந்தமாக உங்களுக்கு நல்ல ஒரு நாலேஜை கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.